தாவீது தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர், தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமானவர், தேவனுடைய வசனத்திற்கு பயந்தவர், தேவனை தேடுகிற ஒரு உத்தமமான இருதயம் உள்ளவர். ஆமென். அவர் சொல்கிறார், கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். எப்போதும் தாவீது அவர் அநியாயம் செய்தாலோ பாவம் செய்தாலோ என்னை மன்னியும் ஆண்டவரே என்று கேட்பார். ஆனால் இப்பொழுது, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படியாக நான் நடந்தேன், உம்முடைய ஸ்தோத்திரம் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன், ஆனால் நீர் மறைந்து இருக்கிறீரே. அல்லேலூயா. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அப்படிதான். நன்றாய் ஜெபிக்கிறோம், நன்றாய் வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவருக்கான காரியங்களை செய்கிறோம், ஆனால் நாம் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, ஆண்டவருடைய சத்தம் கேட்கவில்லை, ஆண்டவர் மறைந்திருப்பது போல தோன்றும். அப்போ தாவீது ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராயிருந்தும் ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? பாருங்கள், 3வது வசனத்தை வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். பாருங்கள், அவர் ஆண்டவருக்காய் காத்திருந்து 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 அவர் மரண நித்திரை, அப்படி என்று சொன்னால் ஒரு எல்லை வரைக்கும் அவர் சென்று விட்டார். இனி மீட்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறதே, ஆண்டவரே இதற்கு மேலே என்னை நீர் காக்க வைப்பீரா? ஏன் நீர் மறைந்திருக்கிறீர் ஆண்டவரே? எனக்கு மரண கண்ணிகள் நேரிடுகிறதே, சத்ரு என்மேல் தன்னை உயர்த்துகிறானே, ஏன் ஆண்டவரே மறைந்திருக்கிறீர்? சத்ரு என்ன சொல்லுகிறானாம் பாருங்கள், 4வது வசனம். அவனை மேற்கொண்டேன் என்று, அவன் மேற்கொண்டேன் என்று அவன் சொல்லிவிடக் கூடாது. என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கடிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். ஆம் ஆண்டவரே, என்னுடைய கால்கள், என்னுடைய சரீரம் தள்ளாடுகிற நிலையிலே நான் இருக்கிறேன், நான் மரணத்தின் பிடியிலே இருக்கிறேன். அவனை, என் சத்ரு என்னை மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கழிவுறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். ஏன் இப்படி செய்ய வேண்டும்? ஒரு நீதிமான் தள்ளாடி ஒரு சத்ரு மேற்கொண்டால் அது யாருக்கு தூஷணத்தை கொண்டு வரும்? தேவனுடைய நாமத்திற்கு. அப்போ இவர் இருதயத்திற்கு ஏற்றவர் என்று சொன்னால் அவருடைய சரீர மீட்பிற்காக மாத்திரம் போராடவில்லை, தேவனுடைய நாம மகிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இருக்கிறார். வேதத்திலே காணப்படுகிற எல்லா பரிசுத்தவான்களும் மரணத்திற்கு அவர்கள் பயப்படவில்லை. ஆனால் நான் இப்படி மரணிப்பதனாலே தேவனுடைய நாமத்திற்கு தூஷணம் வருமே என்று சொல்லி, அல்லேலூயா, அவர் என்ன சொல்லுகிறார்? அவனை மேற்கொண்டேன், அவன் தள்ளாடுகிறதுனால் ஸ்தோத்திரம் சத்துருக்கள் கழிகூறாதபடிக்கு இப்படி செய்தருளும். ஏன்? இவர் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவான். ஒரு ராஜா தள்ளாடும் பொழுது, ஆமென், துன்மார்க்கமான ராஜாக்கள், துன்மார்க்கர்கள் என்ன செய்வார்களாம்? களி கூறுவார்களாம். எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது. ஆண்டவர் தாவீதுடைய ஜெபத்தை கேட்டாரா இல்லையா என்று சொல்லி இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அப்போ இந்த விண்ணப்பத்தை அவர் வைத்துக்கொண்டு 5வது வசனத்தை வாசிப்போம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நாம் மரண கண்ணியிலே இருந்தாலும் சரி, மரண படுக்கையிலே இருந்தாலும் சரி, மரண நித்திரையிலே இருந்தாலும் சரி, நான் எப்படி இருக்கிறேன்? உம்முடைய கிருபையின் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நாமும் இதைதான் சொல்ல வேண்டும். உலகம் கைவிட்டாலும், மனிதர்கள் கைவிட்டாலும், ஆமென், இனி முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், நான் உம்மிடத்திலே நம்பிக்கையா இருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய கிருபையின் மேலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய இரக்கத்தின் மேலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். எப்படி நம்பி இருக்கிறார்? ஆண்டவருடைய இரட்சிப்பு எனக்கு கிடைக்கும், அவருடைய இரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்யும்?
இப்பொழுது துக்கப்பட்டிருக்கிற, இப்பொழுது சஞ்சலப்பட்டிருக்கிற என்னுடைய இருதயம் என்ன செய்யும்? களிகூரும். அல்லேலூயா என்று சொல்லி அவர் நம்பிக்கையா இருக்கிறார். கடைசி வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அப்போ அவர் வைத்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் செவி கொடுத்தார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாகவே அல்லேலூயா நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர் நமக்கு நன்மை செய்வார். எப்படிப்பட்ட சோதனை வரும்? மரண படுக்கை, மரண நித்திரை, நாம் தள்ளாடுகிற நிலை வரும். இனி முடியாது என்று சொல்லுகிற நிலை வரும். ஆனால் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன். அல்லேலூயா. உம்முடைய கிருபையின் மேலே நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அல்லேலூயா. இல்ல, உம்முடைய கிருபையின் மேல், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். என் இருதயம் களிகூரும். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருதயம் களிகூற வேண்டும் என்று சொல்லி? அல்லேலூயா. இருதயம் களிகூற வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபையின் மேலே நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். உடனடியாக அவருக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன். இந்த வார்த்தைகள்னாலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சி கொடுக்கலாம்.